கோவில் பிரகாரத்தை எத்தனை முறை சுற்றினால் என்ன பலன் கிடைக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? தெய்வ வழிபாட்டில் மிக எளிமையான முறையாக பிரதட்சணம் செய்யப்படுவதை கருதுகிறார்கள். இதே செயலுக்கு வலம் வருதல் அல்லது சுற்றி வருதல் என்று வேறு பெயர்களும் உண்டு. ஆலயங்களில் பிரதட்சணம் செய்வது ஒரு வழிபாட்டு நடைமுறையாகும். இதன் போது வைக்கப்படும் ஒவ்வொரு காலடியும் முன்ஜென்மங்களில் நாம் செய்த பாபங்களை நீக்குகிறது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. கோவிலுக்கு சென்று கருவறையில் உள்ள கடவுளை வணங்கிய பிறகு கோவில் பிரகாரத்தை சுற்றி வருவது ஒரு வழக்கம். சாதாரணமாக அனைவரும் 3 முறை மட்டுமே சுற்றுகிறார்கள். நாமும் 3 முறை போதும் என எண்ணி சுற்றி வரக்கூடாது. கோவில் பிரகாரத்தை எத்தனை முறை சுற்றுவது மற்றும் அதனால் கிடைக்கும் பலன்களை முழுமையாக தெரிந்து கொண்டு செய்வது முக்கியம். கோவில் பிரகாரத்தை ஒரு முறை சுற்றினால் அது இறைவனை அணுகுதல் என்ற பொருளை தருகிறது. 3 முறை சுற்றினால் மன அழுத்தம் குறைகிறது. 5 முறை சுற்றினால் இஷ்ட சித்தி ஏற்படும். 7 முறை சுற்றினால் நினைத்த காரியம் வெற்றி பெறும். 9 முறை சுற்றினால் எதிரிகளின் தாக்கம் குறையும். 11 முறை சுற்றினால் ஆயுள் நீடிக்கும். 13 முறை சுற்றினால் வேண்டுதல் நிறைவேறும். 15 முறை சுற்றினால் தனப்பிராப்தி கிடைக்கும். 17 முறை சுற்றினால் தானிய விவசாய செழிப்பு ஏற்படும். 19 முறை சுற்றினால் உடல் நல சிக்கல்கள் தீரும். 21 முறை சுற்றினால் கல்வி வளர்ச்சி பெறும். 20